கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நேற்று நடந்த தாவேகாவினுடைய இந்த பிரச்சார கூட்டத்தில் பெரும் துயர சம்பவமாக இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த பிரச்சார கூட்டத்தில் எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது, 39 பேர் உயிரிழப்பதற்கான காரணம் என்ன, இந்த இடத்தை நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியை பாருங்கள். இதுதான் அந்த துயர சம்பவம் நடந்த இடம். காவல்துறையினர் இவற்றை இந்த பகுதி முழுவதுமாகவே சீலிட்டு வைத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் யாருமே செல்லக்கூடாது என இந்த பகுதி முழுவதுமே சீலிட்டு வைத்திருக்கிறார்கள். பார்க்கலாம். இந்த பகுதியை சுற்றி, அதாவது ஒரு 5 கடைகள் கொண்ட இந்த பகுதி முழுவதுமாக சீலிட்டு வைத்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து காவல்துறையினர் நேற்று இரவிலிருந்து இந்த பகுதியில் பல்வேறு விசாரணையை மேற்கொண்டார்கள். எதனால் இந்த இடத்தில் இப்படி நடந்தது, தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் நடந்தாலும், விஜயனுடைய பிரச்சாரம் நடந்தாலும் இந்த இடத்தில் இப்படி நடப்பதற்கான காரணம் என்ன என்று விசாரித்திருக்கிறார்கள். இந்த இடத்தையே பார்க்கலாம். ஒரு போர்க்களம் போல எவ்வளவு காலணிகள் கிடக்கிறது, இந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும் என்பதை, கூட்டம் எவ்வளவு இருந்தது என்பதை எல்லாம் நேற்று முழுவதுமாக நம்ம காட்சிகளில் பார்த்தோம். ஆனால் இந்த இடங்கள்லாம் பாருங்கள், எவ்வளவு காலணிகள், இந்த சாலை ஓரம் முழுவதும் காலணிகளாக கிடக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த, இந்த துயர சம்பவம் நடந்த பகுதி இதுதான். இந்த பகுதியில் எவ்வளவு காலணிகள் கிடக்குது பாருங்க. அதே போல இந்த இடத்துல ஒரு சிறு மரம் ஒன்று இருக்கிறது, அந்த கிளைகள்லாம் உடைந்திருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக, இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அதாவது இதுக்கு அருகிலேயே தான் ஒரு 10-20 அடி தொலைவில் தான் இந்த சாலையிலேயே விஜயனுடைய வாகனம் நேற்று இங்குதான் நின்று அவர் பேசிக் கொண்டிருந்தார். வரக்கூடிய கூட்டத்தினர் அனைவருமே பேருந்து எங்கு நிற்கிறதோ அந்த பேருந்தை நோக்கி தான் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த காலணிகளை பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலும் இளைஞர்களுடைய காலணிகள் தான், இளம் வயதினர் தான் நிறைய பேர் அணிந்திருந்த காலணிகள் இது. இந்த இடத்தில் தான் அவர்கள் இந்த கூட்ட நெரிசல் ஏறி இருக்கிறார்கள். இந்த இடத்துல குழந்தைகள், பெண்கள் எல்லாமே இந்த ஒரு தகர மேற்கூரை இருக்கிறது அல்லவா, இந்த கடைகளுக்கு வெளியில் தான் குழந்தைகள், பெண்கள் பலர் இருந்தார்கள். இவர்கள் இந்த இடத்தில் தான் சிக்குண்டு இந்த துயர சம்பவம் நடந்திருக்கிறது. முக்கியமாக நம்ம பார்க்கலாம், இந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாய் ஒன்று ஒரு சில இடங்களில் மூடப்பட்டு ஒரு சில இடங்களில் மூடப்படாமல் இருப்பதை அந்த காட்சிகளில் பாருங்கள். ஒரு சில இடங்கள் மூடப்படாமல் இருக்கிறது, சரியாக அந்த மேலே அதற்கான அந்த தளம் அமைக்கப்படாமல் அது இருந்திருக்கிறது. அந்த முழுவதும் இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த அலை போன்று இந்த கூட்டம் அப்படியே தள்ளி தள்ளி வர, அந்த பேருந்திலிருந்து அலை போன்று கூட்டம் அப்படியே தள்ளும் பொழுது இந்த மரம், அருகில் இருக்கக்கூடிய அந்த மரம், இந்த தகர மேற்கூரை, அவ்வளவாக வலுவே இல்லாத தகர மேற்கூரையில் எல்லாம் சிலர் ஏறி நின்றிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கூட்டம் அலைமோதியவுடன் இந்த தகர மேற்கூரை அதனுடைய இந்த தகர மேற்கூரையை தாங்கி நின்ற அந்த கம்பங்கள் எல்லாமே சரிந்திருக்கிறது, உடனடியாக சாய்ந்திருக்கிறது. அந்த மரக்கலையில் இருந்தவர்களும் முறிந்து கீழே விழுந்திருக்கிறார்கள். கீழே விழுந்தபோது இந்த கூட்டத்தினரை அதே வேகத்தில் அங்கிருந்து அலை போன்று வந்த கூட்டம் சாலையினுடைய 2 பகுதியிலும் மோதியது. அதே போலதான் இந்த எல்லை நோக்கி, இந்த பகுதியை நோக்கி கூட்டம் தள்ளியதும் இந்த பகுதியில் நின்றிருந்த பெண்கள், குழந்தைகள் என இந்த பகுதியில் தான் நின்றிருந்தார்கள். அதாவது வெயிலுக்காக இந்த இடத்தில் தான் அவர்கள் பலர் இங்கே இருந்திருக்கிறார்கள் என்று நேற்று மதியம் முதலே அவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். அப்படி இந்த பள்ளத்தில் தான், இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் தான் அவர்கள் கால் வைத்து முதலில் இடறி விழுந்திருக்கிறார்கள். அப்படி நின்ற பெண்கள், அந்த கூட்டத்தினர் இந்த பள்ளத்தில் கால் வைத்தவுடன், பின்னால் தள்ளிய போது பள்ளத்தில் கால் வைத்தவுடன் அப்படியே இடறி விழுந்திருக்கிறார்கள். விழுந்தபோது அந்த கூட்டத்தினர் மேல் தான் விழுகிறார்கள். அடுத்தடுத்து அவர்கள் மீது கூட்டம் தள்ளிய போது நிலை இல்லாமல் ஒருவர் மீது ஒருவர் விழுந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பதற்கு இதுதான் காரணம். ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததும் உள்ளே அந்த கூட்டத்திலே சிக்கிக் கொண்டவர்கள் இங்கிருந்து அந்த கூட்டத்தினை தப்பிப்பதற்காக அவர்கள் மீது ஏறி அப்படியே வெளியில் வந்தவர்கள், இப்படி இந்த கூட்டத்தில் சிக்கிக்கொண்ட பெண்கள், குழந்தைகள் என 39 பேர் இந்த இடத்தில் தான் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பெரும் துயர சம்பவம் நடந்த ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. இந்த இடத்தில் இதுதான் முதற்கட்ட விசாரணை, போலீசார் நடத்திய விசாரணையில் இதுதான் தெரிய வந்திருக்கிறது. இப்படிதான் நடந்தது என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த இடத்தில் இது போன்று ஒரு இந்த கழிவுநீர் கால்வாய் செல்லக்கூடிய பகுதியில் அதனுடைய அந்த மேலே அதனுடைய மூடியெல்லாம் சில இடங்களில் மூடப்படாமல் இருந்திருக்கிறது. அதை இந்த இடத்தை ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யும் பொழுது அவர்கள் அதை ஏற்பாடு செய்தவர்கள் அவற்றை ஏன் கவனிக்காமல் விட்டார்கள், இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு குறைபாடு என்று கவனிக்காமல் விட்டார்கள் என்று இதெல்லாம் ஒரு அறிக்கையாக உளவுத்துறை மூலமாக காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவற்றை எல்லாம் இந்த இடத்தில் ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் இந்த இடத்தில் முழுமையாக
முழுவதுமாக இவற்றையெல்லாம் அகற்றுவார்கள். விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி நேரில் வந்து ஆய்வு செய்ய வேண்டும். காவல்துறை உயரதிகாரிகள் இல்லை இது தொடர்புடைய விசாரணை குழு, காவல்துறையுடைய விசாரணை குழு நேரடியாக வந்து ஆய்வு செய்தார். நேற்று இரவு முதலே வந்து உளவு பிரிவைச் சேர்ந்த பல அதிகாரிகள் நேரடியாக வந்து இந்த பகுதியிலே வந்து ஆய்வு செய்து விட்டார்கள். சம்பவம் நடந்த இந்த பகுதியிலே ஆய்வு செய்து விட்டார்கள். இந்த பகுதி முழுவதுமே பார்க்கலாம், இந்த பிரச்சாரம் நடந்த இந்த பகுதியில் இந்த முழுவதுமாகவே பார்க்கலாம் எந்த அளவிற்கு கூட்டம் இங்கே இருந்தது. முழுவதுமாக பதாகைகள், அருகில் இருந்த மரம், அந்த ஒவ்வொன்றும் சாலை ஓரமாக இருந்த மரம் முறிந்து இருக்கிறது. அந்த பதாகைகள் எல்லாம் சாய்ந்துகள் இருக்கிறது. தற்காலிக மின்கம்பங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அவை எல்லாமே வந்து சாய்ந்திருக்கிறது. அவற்றை இன்னும் முழுமையாக இங்கிருந்து அகற்றாமல் இருக்கிறார்கள். தொடர் விசாரணை நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் எப்படி இதெல்லாம் நடந்தது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக, இவற்றை ஒரு சான்றாக எடுத்துக்கொண்டு இவற்றை வந்து அகற்றாமல் இருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் முழுமையாக விசாரணை நடத்த முடிந்த பிறகு இவற்றை எல்லாம் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் என்று போலீசார் தரப்பில் கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இந்த இடத்தில் ஒரு 20,000 பேருக்கு அனுமதி வந்து அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்தது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது குறித்து காவல்துறை தரப்பிலே விசாரிக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான கூட்டம் என்றால் ஒரு 75,000 1 லட்சம் வரை கூட்டம் இந்த அருகிலேயே இருக்கக்கூடிய கரூர் ரவுண்டானாவிலிருந்து இந்த பகுதி முழுவதும் அவ்வளவு பேர் நிறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. அப்படி வந்து அதனால்தான் இந்த கரூர் ரவுண்டானாவிலிருந்து இந்த பகுதிக்கு வருவதற்கே 1 மணி நேரம் எடுத்தது. இங்கிருந்து நமக்கு தெரியக்கூடிய தொலைவு தான் கரூர் ரவுண்டானா, ஒரு 800 மீட்டர் தொலைவு தான் கரூர் ரவுண்டானா. அந்த கரூர் ரவுண்டானாவிலிருந்து இந்த பகுதிக்கு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு மேலே ஆனது விஜயனுடைய வாகனம் வருவதற்கு. காவல்துறை தான் அவற்றை வந்து உள்ளே வந்து அந்த கூட்டத்தினரை அகற்றி இங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இந்த இடத்தில் தான் வந்து அவர்கள் வந்து அமைத்திருந்த கேமரா எல்லாமே இங்கே தான் இருக்கிறது. இந்த இடத்தில் பேசினால்தான் வந்து அதை வந்து நேரலையாக செல்ல முடியும் என்பதனால அந்த பேருந்தை இங்கு கொண்டு வந்து தான் வந்து நிறுத்தி வந்து அவர் பேச வேண்டும் என்பதனால 1 மணி நேரத்திற்கு மேலே இந்த கூட்டத்தை கலைத்து கொண்டு உள்ளே வந்தது. இந்த கூட்டம் கூடுவதற்கு என்ன காரணம், இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து கூடுவதற்கு என்ன காரணம் என்று வந்து பார்த்தோம் என்றால் காவல்துறை சொல்லக்கூடிய விளக்க அறிக்கையில் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுகிறார்கள். அதாவது இவர்கள் வந்து மாலை 3 மணியிலிருந்து 10 மணி வரை இந்த நேரத்திற்குள் கரூரிலே இந்த பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதியை வந்து கேட்டிருந்தார்கள். ஆனால் தாவேகா தனது சமூக வலைதள கணக்குகளில் அவர்கள் வந்து பதிவிட்டிருந்தது 12 மணிக்கு இங்கே பிரச்சாரம் நடத்த போவதாக அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறை ஒரு குற்றச்சாட்டாக அவற்றை தனது விளக்க அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி முன்னதாக அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொள்வதாக எங்களிடம் ஒரு அனுமதியை கேட்டுவிட்டு முன்னதாகவே இந்த பிரச்சாரம் நடக்கிறது என்று அவர்கள் வந்து சொல்லதன் மூலமாக இது வந்து இந்த கூட்டத்தினர் வந்து முற்பகலிலேயே வந்து விட்டார்கள். அதாவது 10 மணிக்கு பிறகிலிருந்தே இந்த பகுதிக்கு கூட்டம் வந்து கூட தொடங்கியது என்று காவல்துறை வந்து தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து கூட்டம் இந்த பகுதியில் அதிகமாக வந்தது. ஆனால் அவர் 7-10 மணிக்கு தான் வந்தார். 12 மணி அளவிலே வந்து இங்கே வருவார்கள், 12 மணி அளவிலே இங்கே பேசுவார் என்று அறிவித்துவிட்டு 7-10 மணிக்கு தான் விஜய் இந்த இடத்திற்கு வந்தடைந்தார் என்று காவல்துறை அந்த விளக்க அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல காவல்துறை பொறுத்தவரை பாதுகாப்புல இங்க 350 போலீசார் வந்து ஈடுபட்டார்கள் எனவும் அவரே வந்து நேற்று மேடை, அதாவது இந்த பேருந்தின் மீது ஏறி முதலில் காவல்துறைக்கு தான் நன்றி தெரிவித்தார். அவர்கள் இல்லை என்றால் இங்கே கொண்டு வந்து எங்க வாகனத்தை இங்கே கொண்டு வந்திருக்க முடியாது என்று காவல்துறைக்கு தான் விஜய் நன்றி தெரிவித்தார் என்பதையும் குறிப்பிட்டு அந்த அறிக்கையை காவல்துறை வந்து கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது காவல்துறை வந்து அதற்கான பாதுகாப்பை வந்து வழங்கியது என்று காவல்துறை தரப்புல ஒரு விளக்க அறிக்கையில அவற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய கூட்டம் என்பது இந்த இடத்துல இதற்கு வந்து ஈரோடு செல்லக்கூடிய அந்த சாலை, இந்த இடத்துல பார்த்தோம் என்றால் இவ்வளவு எண்ணிக்கையில ஒரு 70,000 மேலே 75,000 1 லட்சம் வரை இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஒரு 500 மீட்டர் அல்லது ஒரு 800 மீட்டர் தொலைவுக்குட்பட்ட அந்த பகுதியில் அவ்வளவு பேர் வந்து இந்த 2 சாலை பகுதிகளிலுமே திரண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பேருந்து வந்து எங்கே நிற்கிறதோ அந்த இடத்திற்கு வர வேண்டும், விஜய் அருகிலிருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக கூட்டம் வந்து அலைமோதி ஒரே இடத்தில் குவிந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதன் காரணமாகவே இப்படியான ஒரு துயர சம்பவம் நடப்பதற்கு வழிவகுத்தது என்று போலீசார் தரப்புல விசாரணையில் இவற்றை வந்து அறிக்கையாக கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த இடத்தில் வந்து என்ன நடந்தது, இந்த துயர சம்பவம் நடந்த இடம் இதுதான், இந்த இடத்தில் என்ன நடந்தது என்றது முழு அறிக்கையாக காவல்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்துதான் விசாரணையை வந்து தொடங்குகிறார்கள். அடுத்தடுத்த கட்டமாக தற்பொழுது சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் கரூருக்கு வந்திருக்கிறார். அடுத்ததாக சிபிசிஐடியினுடைய உயரதிகாரிகள் பலர் வர இருக்கிறார்கள். அதே போன்று இந்த நீதி விசாரணை அமைக்கப்பட்டிருந்த ஒரு நபர் கமிஷனுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியும் இந்த இடத்திற்கு வந்து நேரடியாக ஆய்வு செய்ய இருக்கிறார். அடுத்த கட்டமாக அதன் அடிப்படையில் தான் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.